प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நிசர்க சரசாதரம் நிஜதயார்த்திர திவ்யசேஷனமோ மனோஜமுக பங்கஜமோ மதுரசார்த்திர மந்தஸ்மிதமோ ரசஜகிருத்தயாஸ்பதமோ ரமிதவல்லவீலோச்சனோ புனః புனருபாஸ்மகே புவன லோபனீயமோ மககாம். நாராயணியத்தில் 20வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை ரிஷபதேவராக பகவான் மகாவிஷ்ணு அவதரிக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் சொல்வதற்கு குருவாயூர்ல நாராயண பட்டத்திரி தயாராயிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபாத் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடியது நாயகன் பேட்டை. இது முத்தையால்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே இதோ வேணுகோபால சுவாமி உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அடைய ஆரம்பித்தும் விட்டோம். ஆக ஆச்சரியமாக நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமான் வேணுகோபாலனாக உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவை சாதிக்கின்றார். தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடியின் மேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமியின் திருவடிகள் தாமரை பீடத்திலே அழகாக பதிந்திருக்கின்றது. சிரசை நாம் தரிசித்தோமே ஆனால் அழகாக திருமுக மண்டலம் வெள்ளை பச்சை சிகப்பு என்ற பல கற்கள் பல நிறத்திலே பதிக்கப்பட்ட உயர்ந்த பெரிய கர்ண பத்திரத்தை தன்னுடைய திருக்காதுகளிலே எம்பெருமான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு சேவை. பெரிய யஜ்ஞோபவீதத்தை திருமார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அந்த யஜ்ஞோபவீதத்தில் கூட மகாலட்சுமியானவள் பதக்கமாக மிளிரக்கூடிய மகாலட்சுமியனுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அழகான திருமுக மண்டலம், நீண்ட நாசி, கண்கள் இருந்தவா காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே என்று இவருடைய நேத்திரங்கள் நமக்கு ஆழ்வாருடைய பாசுரத்தை ஞாபகப்படுத்துகின்றது. புன்சிரிப்போடு தன்னுடைய கைகளிலே சங்கு சக்கரத்தை மட்டும் தான் தாங்கிக் கொண்டு இருக்காமல் அழகான இரு கைகளிலே வேணுகோபாலன் அல்லவா உத்தமமான புல்லாங்குழலை வாசிப்பதற்காக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாவம். அந்த திவ்ய கைகளிலே இயற்கையாகவே அமைந்த கங்கணத்தினுடைய ரேகைகளையும் நாம் தரிசிக்கின்றோம். ஆரஞ்சு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு வெள்ளை நீலம் கல் பதிக்கப்பட்ட ஒட்டியானத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஆபரணத்தோடு இவனுக்கு வலதுபுறத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு அழகான மூக்குத்தியும் தான் அணிந்து கொண்டு வெள்ளைக்கல் ஆபரணங்களோடு திலகத்தோடு இடது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு மாலைகளோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். சத்யபாமா பிராட்டியானவள் நமக்கு வலது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு மூக்குத்தையும் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய திவ்ய தரிசனத்தோடு குருவாயூரிலே பட்டத்திரியும் 20வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை தான் துவங்குவதற்கு தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா,
நாபிப்ரியாயாமத மேருதேவ்யமோ त्वमंसदो पूरुषपापितानकाम् अलोक सामान्य गुण प्रभाव பிரபாவிதா சேஷ ஜன பிரமோதகம். நான் உங்களுக்கு பிள்ளையாக நானே வந்து பிறப்பேன்னு குருவாயிரப்பா நீ வாக்கு கொடுத்த, அதற்குண்டான அந்த ஒரு சந்தர்ப்பமும் கூடி வரக்கூடிய சமயத்தில் ரிஷபர் என்ற ஒரு பெயரோட நாபி மகாராஜாவுக்கும் அவனுடைய பத்னியான மேரு தேவிக்குமாக குருவாயிரப்பா தாங்கள் உத்தம புத்திரனாக தொமம் சதோ பூகோ ரிஷபா பிதானகா உன்னுடைய அம்சம், உன்னுடைய அம்சமா நீயே வந்து பிறந்தையாமேன்னு நேர கேட்கிறாரோனோ. நாராயணியத்துல எல்லாமே குருவாயிரப்பனுக்கும் பட்டத்திரிக்கும் நடக்கக்கூடிய சம்வாதம் தானே இந்த காவியத்துக்கே அழகு. அதனால நீயே வந்து ரிஷப வாசுதேவனாக குருவாயிரப்பா ரிஷப தேவனாக நீ அவதாரம் பண்ணியாமே. ரிஷபன்ற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பரமஸ்ரேஷ்டர்னு அர்த்தம். சாத்வீகமான ஒரு குணம் படைத்தவர், சிறந்த சந்நியாச தர்மத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காகவே இந்த அவதாரத்தை பகவான் எடுத்தாராம். பகவானுடைய அவதாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமோனோ, அதத்தான் இங்க பட்டத்திரி சொல்றார். நாபிப்ரியா யா மதமே ருதேவ்யமோ துவமம் சதோ பூர்ஷபா பிதானகா. ராஜாக்கள் எப்படி பரிபாலனம் பண்ணணும்னு காட்டுறதுக்காக ஒரு அவதாரம், அதே சமயத்துல பூமியில இருக்கக்கூடிய அக்கிரமங்களை அழிப்பதற்காக ஒரு அவதாரம், பூமாதேவியே நில கொலைஞ்சு போன அவளை சரி பண்ணி நிமித்துவதற்கு அவதாரம், அசுரர்களை அழிப்பதற்கு அவதாரம்னு பல நோக்கங்கள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் இருக்கு. அதுல ரிஷபன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா சிரேஷ்டர். சன்னியாசிகள் உலகத்துல எப்படி இருக்கணும், சந்நியாச தர்மத்தை ஒத்தன் கை கொண்டான் ஆனால் அவனுடைய கடமைகள் என்ன அப்படின்னு உணர்த்துவதற்காக குருவாயிரப்பா என்னடா ஆச்சரியம், ஒரு ராஜவம்சத்துல வந்து நீ பிறந்தையே, சந்நியாச தர்மத்தை காட்டுறதுக்கு நீ காட்டுல ஒரு சன்னியாசியினுடைய ஆசிரமத்துல தானே பிறந்திருக்கணும். அப்படி இல்லாம இங்கு பிறந்து அங்க போய் அந்த தர்மத்தை எப்படி காட்ட போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அலோக சாமன்ய குண பிரபாவ பிரபாவிதா சேஷ ஜன பிரமோதக. செவ்வை சூடுவார் சொன்னார், அடல் கழுத்தினி தோல் நாபிக்கு ஆழியல் தடக்கையானே, ஆழியல் தடக்கையானே ரிஷபல் இடபல் என்று உலகலாம் ஏத்துற தோற்றம் செய்தால். சாதாரணமா பகவானுடைய குணத்தை நம்ம உட்கார்ந்து நாராயணியத்திலேயோ பாகவத புராணங்கள்லயோ சரித்திரங்களையோ கேட்டாலே நமக்கு பக்தி இருந்ததுன்னா ஆனந்தப்பட்டுடுவோம். காதால கேட்க செய்ய இப்படிப்பட்ட ஒரு குணங்களா சுவாமிக்கு அப்படின்னு. ஆனா நீ அவதாரம் பண்ணக்கூடிய இடத்துல உன்னை சுத்தி இருக்கிறவா உன் குணங்களை நேர அதே பரிணாமத்துல பார்க்கும் போது அவர்களுக்கு எங்களை விட கேட்கிறவாளுக்கே இவ்வளவு ஆனந்தம்னா உன்னோட பழகி அந்த குணத்தை அனுபவிக்கிறவாளுக்கு அலோக சாமான்ய குண பிரபாவ பிரபாவிதாசோ ஜன பிரமோதக. அவளுக்கு அதை விட ஒரு ஆனந்தம் என்ன இருக்கு, அந்த அளவுக்கு சாமான்யமான ஜனங்களிடத்துல கூட ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அருள் செய்யும்னு பகவானுடைய குணத்தை ஆழ்வார் சொல்வாரே, அதுபோல ரிஷபனான நீயும் உன்னுடைய ராஜ்யத்துல எல்லார்கிட்டையும் சாமான்யமாக பழகி உன்னுடைய குணத்தால குணசிரேஷ்டனாக நீ விளங்கினியாமேன்னு இவனுடைய அவதாரத்தை சொல்லி 20வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்றார். அதனுடைய ஒரு தமிழ் பாசுரம், நாபியுடை மனைவி என்னும் மேருவிடம் நன்மை பெற உலகில் கல்னே மேவலரும் உயர்குணங்கள் பெருமையெல்லாம் மிளிர பெற்றே தாவலிற்றி அனைவருக்கும் மகிழ்ச்சிதனை வளர்ப்பவராய் தகுதியோடு ஆவலுடன் அவதரித்தே ரிஷபர் என்ற பெயருடனே விளங்கி நீராமே அப்படின்னு முடிச்சவர். அடுத்த 4வது ஸ்லோகத்தை 20வது தசகத்துல ரிஷப வாசுதேவருடைய சரித்திரத்தை தொடர்றார். குருவாயிரப்பா தொயி த்ரிலோகி பிருதிராஜ்யபாரம் நிதாயனாபிசகமே ருதேவ்யாம் தபோவனம் பிராப்ய பவன் நிஷேவி கதக்கிலானந்த பதமோ பதத்தே. ரிஷபன் வந்தாச்சு, நாபி அந்த வம்சத்தோட வழக்கம் தானே, கொஞ்ச காலம் அந்த குழந்தை வர வரைக்கும் ராஜாக்கள் பரிபாலனம் பண்ணுவா மனு வம்சத்துல. அவன் வளர்ந்து தகுதியான புத்திரன் ஆயிட்டான், இனிமே மக்களை காப்பாற்றுவான்
அவன் சத்புத்திரன்ற ஒரு தைரியம் வந்த உடனே அந்த பையனுக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அந்த தகப்பனாரான ராஜா காட்டுக்கு போயோ பத்ரிகாசிரமத்துக்கு போயோ தபஸ் பண்ணி நல்ல கதியை அடையறதுக்கு வழி பார்ப்பாராம். அதே மாதிரி குருவாயூரப்பா, நீ வளர்ந்து கொஞ்ச காலம் ஆன உடனே ரிஷபனான உன்னிடத்துல உங்க அப்பாவான நாபிக்கு ஒரு பெரிய தைரியம் வந்தது. இனிமே இவனிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைக்கலாம், நாம குடும்ப பாரத்தை விட்டு இங்கேருந்து தொடர்ந்து கிளம்பலாம்னு துவயித்ரிலோகி பிருத்திராஜ்ய பாரமோ. நாராயணியத்துல என்ன அழகான பதம் பாருங்க குருவாயூரப்பா. உன்னிடத்துல உனக்கு ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி வந்துருத்துன்னு தெரிஞ்சுண்டு உங்க அப்பா ராஜ்யத்தை ஒப்படைச்சார். இதை விட ஆச்சரியம் என்ன இருக்கு? நீ இந்த ஒரு ராஜ்யம் என்ன, குருவாயூரப்பனான உன்னுடைய பெருமை என்ன? துவயி திரிலோகி பிருத்திராஜ்ய பாரம், 3 லோகத்தையும் ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒத்தனிடத்துல இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு, இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சுடலாம் அப்படின்னு உங்க அப்பா தீர்மானம் பண்ணது ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உன்னிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு காட்டுக்கு தபஸ் பண்றதுக்காக பத்ரிகாசிரமத்தை நோக்கி போனார். குருவாயூரப்பனான நீயும் ராஜ்யத்தை ஏத்தண்டு நிதாயனா பிசகமே ருதே தபோவனம் பிராப்ய பவன் நிஷேவி கதக்கிலானந்த பதம் பதம் தே. காட்ட அடைஞ்சவர் அவர் உத்தமமாக அந்த நேர தபஸ் பண்ணி குருவாயூரப்பனான உன்னுடைய சாகியத்தை அடைஞ்சார். உனக்கே ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு தவம் பண்ணி உன்னுடைய இடத்தை அடைஞ்சாராமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தையும் பூர்த்தி பண்றார். சின்ன ஸ்லோகம், அதனுடைய தமிழ் பாத்திரத்தை நம்ம பார்த்தோம்னா, மூவகை உலகையும் தாங்கும் உம்மிடமும் ஆவலாய் ஆட்சியை அளித்த பின்னரே மேவிய நாபியாம் மேரு தேவியோடு ஓவலில் தவம் செய்தே கண்ணாம் உம்மையே அடைந்தனர். உன்னையே வந்து அவ அடைஞ்சாளாமே அப்படின்னு சொல்லி அவனுடைய சரித்திரத்தை பூர்த்தி பண்ணி நாபி மோட்சத்தை அடைஞ்சுட்டான். குருவாயூரப்பனான தாங்கள் ரிஷபதேவனாக இங்க ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கேள். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டார். 20வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகம். இந்திரத்வதுக்கர்ஷ கிருதாதமர்ஷாத் வவர்ஷனஸ்மில்னே அஜனः பவர்ஷே யதா ததத்வம் நிஜயோக சக்தியாக ஸ்வவர்ஷமேனத் யததா சுவர்ஷம். ரொம்ப அழகா நீ ஆட்சியை பரிபாலனை பண்ணிட்டு இருக்க ரிஷபனாக. அப்ப உன்னோட ஆட்சியை பார்த்த உடனே குருவாயூரப்பா தேவேந்திரனுக்கு பொறாம வந்ததாமே. தேவேந்திரன் இப்பதான் பிருது சக்கரவர்த்தி இடத்துல அவமானப்பட்டு மகாவிஷ்ணுவே ஐஷன் வந்து அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டார்னு 2 தசகத்துக்கு முன்னாடி பட்டத்திரி ஸ்லோகங்களை எல்லாம் வர்ணிச்சு நாமளும் கேட்டோம். ஆனா அவனுடைய இந்த பொறாமைய அடையறதுன்ற சிந்தனை அவனை விட்டு போகாது போல இருக்கு குருவாயூரப்பா. நீ பாட்டுக்கு ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்க, உன் பேர்ல பொறாம வந்து என்ன பண்ணா? அடுத்த க்ஷணமே அந்த ஊர்ல மழையே இல்லாம பண்ணிட்டான். மழை இல்லாம இருந்தா இவ என்ன பண்றா பாக்கலான்னு உனக்கு கோபம் வந்துடுத்து. ஏன்னா ரித்விக்குக்கெல்லாம் சரியா யாகத்தை பண்ணிட்டு இருக்கா, தேவேந்திரனுக்கு பண்ண வேண்டிய பாகத்தை கொடுத்துட்டு இருக்கா. அதை பண்ண வேண்டியது அவர்களுடைய கடமை, நீ வகுத்தது. இதை வாங்கிட்டு மழையை பொழிய வேண்டியது தேவேந்திரனுடைய கடமை, அதையும் நீ அவனுக்கு உத்தரவு போட்டது. இது எல்லாத்தையும் மறந்து இந்திரத்வது கர்ஷ கிருதாதமர்ஷாத் வவர்ஷனஸ்மில்னே அஜனாஹ பவர்ஷே. அஜனாபம்னு அந்த தேசத்துக்கு பேரா. அங்க மழையே இல்லாம பண்ணிட்டார். அப்ப குருவாயூரப்பனான நீ என்ன பண்ண தெரியுமா? உன்னுடைய யோக மகிமையினால இப்பவே நான் மழையை வழ வைக்கிறேன்னு அப்படி கண்ணை மூடிட்டு மேகத்தை பார்த்தேன். மேகத்தை பார்த்த உடனே மேகம் கருக்க ஆரம்பிச்சது. இந்திரனுடைய அந்த ஒரு கர்வம் அடங்கக்கூடிய அளவுக்கு கிருஷ்ணனா அவதாரம் பண்ற சமயத்துல பின்னாடி மழைய நீ தூக்கி கொடையா பிடிச்சு மழைய நிறுத்த போற. ஆனா இங்க கர்வம் அடங்கறதுக்காக மழையை நீ பெய்விக்கணும்னு தீர்மானம் பண்ணி மேகத்தை உற்பத்தி பண்ணையாமேன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாயகன்பேட்டையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபாலன் மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா